மூணாறு காந்தலூர் பகுதியை தாண்டி அங்கேருந்து ஆஃப் ரோட்டில் காரில் தான் போனோம். என்னுடைய பெட்டர் ஐடியா வந்து நீங்கள் வந்து மறையூர்லேயே வந்து ஜீப் பிடிக்கிறது தான் நல்லது. ஏன்னா அந்த ஜீப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரோட்டில் வந்து சகஜமாக போவாங்க. நம்மளுடைய பர்சனல் காரில் போகிறப்ப வந்து நமக்கு அவ்வளோ சௌகரியமாக வராது, ஓட்ட முடியாது. அதனால் பெட்டர் வந்து நீங்கள் வந்து மறையூரில் போய்ட்டு ஜீப் பிடிச்சிட்டு ஃபேமிலியோடு போங்க. சரி, அங்கே வந்து காந்தலூர் தாண்டி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கே நண்பர்கள்லாம் நிறைய பேர் தங்கியிருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்த்துட்டு இந்த வியூ பாயிண்ட் நோக்கி போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா தேன் வந்து கண் முன்னாடியே வந்து எடுத்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இது போக அந்த மலைப்பகுதி ஃபுல்லாக வந்து லெமன் கிராஸ் பயிர்விச்சு அதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தைலம் வந்து நிறையா அங்கேயும் ஸ்பாட்டில் தயாரிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கண்கூட பார்க்க முடியும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்து உச்சியில் வந்து பார்த்திங்கன்னா மரத்தாலான வீடுலாம் கட்டியிருப்பாங்க. நம்ம வந்து அந்த மரத்தாலான ஏணிப்படிகளில் மேலே ஏறி இந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்கலாம். ஸோ நிறைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் அங்கே வந்து என்னால் காண முடிஞ்சது. சரி, அவங்ககிட்டலாம் நம்மளை பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து அந்த மலை உச்சியில் கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கி போனோம்னா வியூ பாயிண்ட்லாம் செமையாக இருக்கும். கிளைமேட்டு வந்து சூப்பராக இருக்கும். அதனால் வந்து நம்ம காந்தலூரில் வந்து பார்க்க வேண்டிய பகுதி வந்து வியூ பாயிண்ட்டு. கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோ பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும்.